ஹலோ, வெல்கம் பேக் டு ஆயுஷ் சாஸ்திரா. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து ஒரு காமெடி கதை. எப்பயுமே வந்து சீரியஸா அப்படியே வந்து ஒரு விஷயத்த எக்ஸாம்பிளா வச்சு சொல்லிக்கிட்டு இருப்போம். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை சூஸ் பண்ணோம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து காமெடியா தான் இருக்கும். அதாவது சின்னதா ஒரு ஃபன் மாதிரி போகும். பட் எண்டு வந்து உங்களுக்கு கரெக்டா ஒரு நியூஸ் கிடைக்கும். ஒரு ஒரு நியூஸ் ஒரு எப்படி சொல்றது? அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கைய வந்து திருப்புற ஒரு விஷயமா கூட இருக்கலாம். அது உங்களுக்கு மேபி. ஸோ ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல ஒரு 3 சின்ன பசங்க இருக்காங்க. அந்த 3 சின்ன பசங்க என்ன பண்றானுங்க, ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு வரானுங்க. அவனுங்க ஒரு நைட் என்ன பண்றானுங்க, அந்த ஸ்கூல் வழியா நடந்து போறானுங்க. அந்த ஸ்கூல் வழியா நடந்து போகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஸ்கூல் காம்பவுண்ட் இருக்கு. அந்த காம்பவுண்டுக்கு அடுத்து தான் அந்த ஸ்கூலு. ஸோ ஸ்கூலுக்கு இந்தாண்ட பார்த்தீங்கன்னா ரோடுக்கு இந்தாண்ட கொஞ்சம் புல்வெளியா இருக்கும். அந்த புல்வெளியில ஆடு மேய்ஞ்சிட்டு இருந்திருக்கு. ஸோ ஒரு ஆடு மேய்ஞ்சிட்டு இருந்தோனே அந்த ஒரு 3 ஆடு இருந்திருக்கு. இவங்க என்ன பண்ணானுங்க யோசிச்சிருக்கானுங்க. நம்ம ஏதாவது ஒரு ஃபன்னா பண்ணிட்டு வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பேசுறானுங்க. என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு கேட்கறான். ஐடியா இருக்கு பாரு. நாளைக்கு ஸ்கூலே கதற போகுது அப்படின்றான். என்னடா பண்ண போற? டேய் ஏதாவது பாம்பிங் வந்து போறியா அப்படின்னு. இல்ல. நான் சொல்றது மட்டும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அந்த 3 ஆட்டுக்குட்டியும் பிடிச்சு அதுல வந்து ஒரு ஆட்டுல வந்து 1ன்னு எழுதிடுறான். அதாவது சைடுல அந்த உடம்புல 1ன்னு பெயிண்ட்ல எழுதிட்டு 2வது ஆட்டுல 2ன்னு எழுதிடுறான். 3வது ஆடு இருக்குல்ல 3ன்னு எழுதாம 4ன்னு எழுதிடுறான். எழுதிட்டு 3 ஆடையும் தூக்கி உள்ள காம்பவுண்டுக்குள்ள தூக்கி போட்டுறான். அந்த ஆடு உள்ள வந்து மேயுது. மறுநாள் காலைல விடியுது. ஸ்கூல் திறக்கறாங்க. திறந்த உடனே ஸ்கூல்ல வந்து இந்த ஆடு வந்து பாத்ரூம் போய் அதாவது யூரின்லாம் போயிட்டு அசிங்கம் பண்ணி வச்சிருக்கு நிறைய இடத்துல. இவன் வந்து ஸ்கூல்ல பிரின்சிபல் எல்லாம் பார்த்துட்டு டென்ஷன் ஆறாங்க. என்னடா இது ஸ்கூல் இவ்வளவு அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. ஆடு மேயறத பாத்துறாங்க. ஆஹா! அப்படி சொல்லிட்டு பிரின்சிபலுக்கு செம்ம கோவம். இதெல்லாம் பார்த்து எப்புட்றா நம்ம ஸ்கூலுக்குள்ள ஆடு மேயுது இவ்வளவு பெரிய காம்பவுண்ட் தாண்டி எப்படி ஆடு மேயுது? வாட்ச்மேன் என்ன பண்றாரு? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொந்தளிக்கிறாரு, டென்ஷன் ஆறாரு. எல்லாரும் ஸ்கூலே பரபரப்பாகுது. என்னன்னா ஆட பிடிக்கிறதுக்கா? அந்த ஆட பிடிக்கணும்னா அந்த ஆடு கண்ணாமூச்சான்னு ஓடுது. ஏன்னா வந்து இது பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா ஸ்கூல் ரெப்புடேஷன் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் ரொம்ப பயப்படுறாரு. வாட்ச்மேன், ஸ்டாஃப் எல்லா பசங்க எல்லாம் சேர்ந்து வந்து ஆட பிடிக்கிறாங்க. ஆட பிடிச்ச உடனே பார்க்குறாங்க. அதில பார்த்த உடனே 3 ஆடையும் பிடிச்சிடுறாங்க கஷ்டப்பட்டு எப்படியோ. அதில வந்து 1வது ஆடு இருக்கு, 2வது இருக்கு, 3வது ஆடுன்னு பதிலா 4 எழுதியிருப்பான்ல. இத பார்த்து டவுட்டு. ஆஹா! டேய் 4 ஆடுறா. நீங்க வந்து 3 ஆடு தான் பிடிச்சிருக்கீங்க. இந்த 3ஆம் நம்பர் ஆட காணோம். போய் தேடுங்கடான்னு சொல்லிட்டு பிரின்சிபல் எல்லாரையும் சொல்றாரு. திரும்ப ஸ்கூலுக்குள்ள அலசி கிலசி தேடிட்டு இருக்காங்க. யாருக்குமே அந்த 3வது ஆடு கிடைக்கல. எப்படி கிடைக்கும்? ஏன்னா வந்து அவன் நம்பர் எல்லாம் மாத்தி போட்டான். ஸோ இது யாருக்குமே தெரியல. ஸோ அப்ப வந்து இந்த பையன் யோசிக்கிறான். பாரேன், நம்ப வந்து அவன் ஸ்கூல்ல வந்து ஒரு ஆடு போட்டோம். இந்த மாரி நம்பர மாத்தி எழுதணும். இதுக்கே வந்து என்ன ஏதுன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம, இவ்ளோ விஷயத்த வந்து இவ்ளோ இந்த சின்ன விஷயம் 3 ஆடு இருக்கு. ஆனா அதுல கான்சன்ட்ரேட் பண்ணாம, இவங்க வந்து அந்த 3வது ஆட காணோம்னு சொல்லிட்டு, 3ஆம் நம்பர் ஆட காணோம்னு சொல்லிட்டு தேடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இவனுக்கு வந்து ரொம்ப சிரிப்பும் ஆனா யோசிக்க வைக்குது இவன. ஸோ வாழ்க்கையும் இப்படிதான்ல. நம்ம வந்து எது எது இருக்கோ அத பத்தி கவலைப்பட மாட்டோம். பக்கத்திலேயே இருக்கும் ஒரு சில விஷயம்லாம். அத பத்தி கவலைப்பட மாட்டோம். ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்காது. அத பத்தி கவலைப்படுவோம். இங்க மலை மாரி நெறைய விஷயம் இருக்கும். அத கவனிக்காம, அந்த சின்ன விஷயம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அத வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப வருத்திக்கிட்டு இருப்போம் நம்ம. ஸோ லைஃப்ல அப்படிதான் எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும். ஏன்னா வந்து ஒரு சின்ன விஷயம் இருக்கும். அது வந்து நம்ம பண்ணிட்டே வருவோம். நெறைய விஷயத்த முடிச்சிருப்போம் அதால. கடைசியா ஒரு சின்ன ஒரு ஒரு விஷயம் வந்து தடப்பட்டு போயிருக்கும். அத நெனச்சு அந்த பெரிய விஷயத்த என்ஜாய் பண்றத நம்ம விட்டுருவோம். ஸோ இத மாரி ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும். ஆப்வியஸா யார பத்தி பேச போறேன்னு உங்களுக்கு நான் சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கே சந்தோஷமா இருக்கும். ஸோ எஸ் மகேந்திர சிங் தோனி. ஸோ இந்தியன் டீம் கேப்டனா இருந்தாரு அவரு. இப்போ இல்ல. ஸோ அப்போ வந்து 2011 வேர்ல்டு கப் அப்போ அவர வந்து கேட்கறாங்க. நீங்க நம்ம வேர்ல்டு கப்ப நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நல்லாவே உங்களுக்கு புரியும். ஸோ பேட்டிங் சூப்பரா இருக்கும். பவுலிங் சூப்பரா இருக்கும். ஆனா வந்து ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம ஆளுங்க வந்து கொஞ்சம் அதாவது கொஞ்சம் ரொம்ப இல்ல. கொஞ்சம் வந்து கம்மியா தான் ஃபீல்டிங்கே பண்ணியிருப்பாங்க. அந்த அளவுக்கு நெறைய யாருக்கு பேருக்கும் ஃபீல்டிங் பிராக்டிஸ் இல்லையா என்னன்னு தெரியல அது ஆக்சுவலா. ஸோ இந்த மாரி ஒரு சில இடத்துல மிஸ் ஃபீல்டிங்லாம் நடந்திருக்கும் நெறையா. ஸோ மத்த டீமோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு வந்து தோனி கிட்ட வந்து ஒரு இன்டர்வியூவர் கேட்கறாரு. உங்கள்ட்ட பேட்டிங் நல்லா இருக்கு. உங்கள்ட்ட பவுலிங் நல்லா இருக்கு. ஃபீல்டிங் கொஞ்சம் சுமாரா இருக்க மாரி இருக்கே. அதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு. தோனி வந்து அதுக்கு வந்து சிறந்த ஒரு பதில் சொன்னாரு. அந்த பதில கேட்ட உடனே தான் உங்களுக்கே புரியும் பாருங்க. அவர் ஏன் இவ்வளவு பெரிய கேப்டன் ஆனாரு, இவ்வளவு பெரிய சக்சஸ்ஃபுல் பெர்சன் ஆனாருன்ட்டு. அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரே பதில் தான் சொன்னாரு. எஸ் ஐ நோ எனக்கு தெரியும். என்னோட டீம்ல வந்து பவுலிங் நல்லா இருக்கு, பேட்டிங் நல்லா இருக்கு. பட் ஃபீல்டிங் சுமாரா தான் தெரியும். பட் அதனால தான் நாங்க வந்து பேட்டிங்ல வந்து அதிகமாவும் பிராக்டிஸ் பண்ணியிருக்கோம். பவுலிங்ல அதிகமா பிராக்டிஸ் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு எது கம்மியா இருக்குன்னு எங்களுக்கு கொஞ்சம் வீக்கா இருக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்ச உடனே நாங்க அதுல கான்சன்ட்ரேட் பண்ணவே கிடையாது. உங்களுக்கு பேட்டிங் நல்லா வருமா? நாங்க அதே நல்லா இன்னும் கொஞ்சம் ஹைக் தூக்கிட்டு போனோம். பவுலிங் இன்னும் கொஞ்சம் நாங்க நல்லா பவுலிங் போட்டோம்.
ஸோ அதுவே எங்களுக்கு போகும். நாங்க வந்து பேட்டிங் பண்ணப்போ நான் எல்லா மேட்ச்லயும் நெறைய ரன் அடிச்சிருப்பாங்க எங்க பேட்ஸ்மேனு. ஸோ அது எதுக்குன்னா, நாங்க மிஸ் ஃபீல்டிங்ல 1, 2 ரன் விடுவோம். அதுக்கு தான் நாங்க நெறைய ரன் அடிச்சுட்டோம். ஸோ பவுலிங் நாங்க போட்டு ஸ்டாப் பண்ணிருவோம், டிஃபெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஒரு பதில் சொல்லியிருப்பாரு. ஸோ அது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா சொல்றாங்க. ஸோ அவரு எப்படி பார்த்தாருன்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு அந்த கதைய கேட்டோனே. அவரு அந்த ஃபீல்டிங் நம்மளுக்கு ஏன் இப்படி இருக்குன்னு நெனச்சு யோசிக்கவே கிடையாது. அவர் என்ன யோசிச்சாருன்னா, பேட்டிங் எப்படி நல்லா பண்ணலாம்? பவுலிங் எப்படி நல்லா பண்ணலாம்னு சொல்லிட்டு, நம்ம கிட்ட என்ன இருக்கோ அத வச்சு தான் அவர் வந்து எப்படி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாரு. ஸோ இதுதான் வந்து ஒரு சிறந்த ஒரு எக்ஸாம்பிள். நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல நம்ம கவனிக்கணும். அத வச்சு நம்ம எப்படி ஹாப்பியாவும், அத யாருக்காவது ஷேர் பண்ணி வாழ முடியுமா? அத வச்சு நம்ம எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அதனால இன்னொருத்தவங்க வாழ்க்கை எப்படி முன்னேறுமா? அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிக்கணும் ஒழிஞ்சு, இல்லாத ஒரு விஷயத்துக்கு நீங்க போராடலாம். பட் அத நினைச்சு கவலையே படக்கூடாது. ஸோ அது என்னைக்குமே உங்களுக்கு உதவாது. எந்த ஒரு விதத்திலயுமே உங்களுக்கு வெற்றிக்கு அது வந்து உதவவே உதவாது. கவலைப்பட்டீங்கன்னா, ஜஸ்ட் உங்களுக்கு என்ன இருக்கோ அத வச்சுக்கோங்க. இப்ப சில பேர் பணக்காரங்கலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் பார்த்தீங்கன்னாலே சொல்லுவாங்க. "பணம்லாம் வந்து எப்பயுமே நிம்மதிய தராதுப்பா" அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலா வந்து பொய்யுங்க. என்னன்னா, பணம் நிம்மதி தரும். நீ இருக்கிற பணத்த வச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணா உனக்கு நிம்மதி தரும். நீ இருக்கிற பணத்த வச்சுக்கிட்டு, இன்னும் நான் எப்படி பணத்த சம்பாரிக்கணும்? இன்னும் எப்படி நான் அடுத்து எப்படி போணும்? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். அதையே யோசிச்சுக்கிட்டு உன்னோட சந்தோஷத்தலாம் இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அனுபவிக்காம இருந்தீங்கன்னா, உனக்கு கண்டிப்பா பணம் நிம்மதி தரவே தராது. சில பேர் இந்த கார் வாங்குவாங்க. ஒரு பணக்காரங்க வீட்ல நெறைய கார் இருக்கும். எனக்கு அந்த கார் வாங்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இருக்கிற கார எதையுமே ஓட்டாம, எதையுமே அனுபவிக்காம அந்த கார் வாங்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. முயற்சி பண்றது தப்பு இல்ல. ஆனா அதுக்கே அவங்க லைஃப் வந்து அதிலே என்ஜாய் பண்ணாம அதிலே போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ கடைசியில பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து என்ஜாய் பண்றதுக்குள்ள அவங்க லைஃப்ல பாதி நாள் போயிருக்கும். ஸோ அதுதான். இருக்கிறத வச்சு சந்தோஷமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு, எப்படி நம்ம லைஃப்ப முன்னேத்தி கொண்டு போறது? எப்படி நம்ம அந்த வெற்றிக்கான ஒரு வழிய நம்ம பார்க்குறதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்கணுமே ஒழிஞ்சு, என்னைக்குமே இல்லாத ஒரு விஷயத்த பத்தி கவலையே படாதீங்க. தேங்க் யூ.